இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோயின்மே எப்படியோ அடிச்சு புடிச்சு அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு தான் வந்து சேருவாங்க. அங்க வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சரி இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே அங்கேருந்து போக பார்ப்பாங்க. பார்த்தா டேபிள் கடியில இருந்து ஒரு ஆள் எந்திச்சு உட்காருவான். என்னம்மா இவ்வளோ லேட்டாக இன்டர்வியூக்கு வந்திருக்க, என்னம்மா பண்ண இவ்வளோ லேட்டாவா வருவ அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லுவார். அப்போ அவளுமே சொல்லுவா, இல்லை சார் வர்ற வழியில் ஒரு தெருநாய் என்னை துரத்திடுச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. சரி சரி ஓகே பரவாயில்ல உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே சொல்லுவான். உங்களை நான் செலக்ட் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். இதை கேட்குறப்ப ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னடா இன்டர்வியூவும் பண்ணலை ஒன்றுமே பண்ணல, நம்மளை செலக்ட் பண்ணிக்கிட்டானே அப்படின்ற மாதிரி இவளுமே, என்ன சார் நான் வெறும் டிகிரி தான் முடிச்சிருக்கேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றப்போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட கம்பெனியில் டிகிரியில் இருக்கிறவங்களேருந்து எல்லா லெவலில் இருக்கிறவங்களுமே வேலை பார்க்குறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன், எப்படி வேலை பார்க்குறீங்கன்றது மட்டும்தான் எனக்கு தேவை, அதனால் நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன், எனக்கு ஓகே, நீங்கள் நாளையிலேருந்து வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டோன்னா ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நான் நாளைக்கு வேலைக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். அதே போல் எவ்வளோ சம்பளம் என்ன ஏது அப்படின்ற மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் கேட்குறப்போ அவனுமே சொல்லுவான், இவ்வளோ சம்பளம், அதே போல் இதில் நாங்கள் எதுவுமே பிடிக்கவே மாட்டோம், எல்லா அமௌண்ட்டுமே அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும், காலையில் வந்துட்டு ஈவினிங் கிளம்பிடலாம், இதுதான் உங்களோட ஒர்க்கிங் டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இதை கேட்குற ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல ஒரு நார்மலான நல்ல ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து போக பார்ப்பாங்க. அப்போ அவருமே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா, இந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் மட்டும் சைன் பண்ணிட்டு போயிரு அப்படின்றப்போ இவளுமே சந்தோஷமாக வந்து அந்த பேப்பரில் சைன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவனுமே சொல்லுவான், ஒரு $100 பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துடணும், ஒரு $200 டின்னர் கொடுத்துடணும், ஒரு $300 லஞ்சு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இதாக லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பான். அதே போல் உன்னோட யூனிஃபார்முக்கு ஒரு $1 கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அமௌண்ட் போட்டுட்டு இருப்பான். ஸோ வாங்குகிற சம்பளம் அப்படியே இந்த கம்பெனிக்கு தான் போகும் போல். இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். இதுக்கு இங்கே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து போவாங்க. அப்போ இவனுமே, என்னாச்சுமா ஏன் என்ன கிளம்பிட்ட, உனக்கு இந்த வேலை வேண்டாமா அப்படின்றப்போ, இந்த வேலையை நீயே வச்சுக்கோ எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கேருந்து வந்துடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே எந்த வருத்தமும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்டுமே கேட்பான், என்னடா மச்சான் உங்கள் அப்பா உன்னை வேலையிலேருந்து தூக்கிட்டாரு, உன்னோட கார்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாரு, ஆனால் நீ இவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிய அப்படின்றப்போ, அவர் எப்போதும் சொல்கிறது தானே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எப்போதுமே சொல்லிட்டு தான் இருக்கிறாரு, அதனால் நீங்கள் வட்டுக்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இவனுமே எல்லாருமே சாப்பிட சொல்லிட்டு இருப்பான். சரி வெயிட்டர் வாங்க, பில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்றப்போ அங்கேயுமே ஒரு வெயிட்டர் பொண்ணு வருவா. இவனுமே இவனோட கார்டு எடுத்து கொடுப்பா. பட் ஆனால் அந்த கார்டு வந்து டீஆக்டிவேட்டில் இருக்கும். சார் இந்த கார்டு டீஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். என்னது இந்த டைம் அப்பா சொன்ன மாதிரி உண்மையாகவே பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி இவனுமே யோசிச்சுட்டு இருப்பான். வேறு ஏதாவது கார்டு இருந்தால் கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி அவளுமே கேட்பா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இருந்துக்கிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு 10 பேருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் எவனுமே கார்டு எடுத்து கொடுக்கவே மாட்டான். இந்த இருக்குது என்கிட்ட இருக்குது நான் பே பண்ணுறேன், நீங்கள் யாரும் பே பண்ண வேண்டாம் நான் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தனுமே கார்டு எடுத்து கொடுக்க மாட்டான். இந்த பேண்ட்டை தான் நான் நேற்று போட்டிருந்தேன், இதுக்குள்ளே தான் நான் கார்டை வச்சுருந்தேன், ஆனால் கார்டை காணலையே அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு கார்டை அவங்களோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே தேடிட்டு இருப்பாங்க. யாராவது ட்ரெஸ்ஸுக்குள்ளே இவ்வளோ நேரம் கார்டை தேடுவாங்களா? ஆனால் இவங்களும் பயங்கரமாக ரொம்ப நேரமாக கார்டை தேடிட்டு இருப்பாங்க. இதிலே ஹீரோக்குமே தெரிஞ்சிடும், எவனுமே பே பண்ண போகிறதில்ல, நம்ம தான் பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே ரெஸ்ட் ரூம் போவான். ரெஸ்ட் ரூம்லாம் போக மாட்டான். அங்கே போயிட்டு செகண்ட் ஹீரோனிக்கு தான் கால் பண்ணுவான். கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, என்னோடய கார்டை எடுத்துகிட்டு வராமல் மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் இந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோயின்ட்டுமே ஹெல்ப் கேட்பான். அவளுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வரேன் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் செகண்ட் ஹீரோட வீட்டில் தான் காட்டுவாங்க. செகண்ட் ஹீரோட அப்பாவுமே அவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிட்டு கிடப்பாங்க. எப்படிடா இப்படி கிடச்ச வேலையை இப்படி வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. அவன் அமைதியாகவே உட்காந்துட்டு இருப்பான். எதுக்காக இந்த மாதிரி பண்ண, அவன் வேலை கிடைக்காம இருக்குது, உனக்கு இருந்த வேலை இந்த மாதிரி வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. பக்கத்துலேயே ஹீரோயினுமே உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாமே காரணம் அவள் தானே, அவளால் தான் நீ இந்த வேலையை வேண்டான்னு சொன்னியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இவனுமே, அப்பா அவளாம் ஒன்றும் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான். கூட்டிகிட்டு வந்துட்டு அவகிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ அவளுமே, என்னாச்சு என்ன பிரச்சனை, ஏன் வேண்டான்னு வேலை எழுதி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கப்போ அப்போ இவனுமே கேட்பான், ஆமாம் நேற்று நீ இன்டர்வியூ போனல என்னாச்சு, அந்த இன்டர்வியூ என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இவளுமே ரீசனை சொல்லுவாங்க. பாரு நான் உண்மையை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நேற்று ஆக்சிடெண்ட்டாக நான் வந்து ஹீரோவை சந்திக்க வேண்டியதாகிடுச்சு, அப்போ அவன் தான் நான் உன்னை இன்டர்வியூ நடக்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு என்னைய கூட்டிகிட்டு போனான். இன்டர்வியூ நடக்கிற இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டான்.
எனக்கு என்ன பண்ணே தெரில. திருப்பி அங்கேருந்து நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போனேன். அங்கே பார்த்தா அவன் ரொம்ப சீட்டராக இருப்பான் போல். அதனால் எனக்கு அந்த வேலையும் வேண்டான்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே நடந்த எல்லா உண்மையுமே சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்புறதுக்கு செகண்ட் ஹீரோ தயாராகவே இருக்க மாட்டான். இது எல்லாமே நீ சொல்கிறது உண்மைதானா அப்படின்ற மாதிரி அவனுமே பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினுமே கேட்பாங்க, என்ன நீ என்ன சந்தேகப்படுறியா? என்னையும் ஹீரோவும் சந்தேகப்படுறியா? இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் எதுவுமே கிடையாது. அதுவும் நான் போய் அவனை லவ் பண்ணுவேனா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறத மட்டும் நம்பு அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். அப்போ இவனுமே சொல்லுவான், நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நம்புகிறேன். நீ என்ன மட்டும்தான் லவ் பண்ணுற அப்படின்னா அதை இப்போ நீ நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். இவளுக்குமே என்ன பண்ணே தெரியாது. கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருப்பா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், வேறு யாரையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனையுமே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கிஸ் பண்ண போவா. கரெக்டாக அவளோட ஃபோன் ரிங் அடிச்சிடும். அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. இவன் நல்ல வேலை அம்மா கால் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து, அம்மா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பா. அப்போ அவங்க அம்மாவுமே வேறு ஒரு ஊரில் தான் இருப்பாங்க. உன்னை பார்க்குறதுக்காக நான் நாளைக்கு வரேம்மா, கொஞ்ச நாள் உன் கூட தங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. அதை கேட்டு ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரிம்மா நீங்கள் நாளைக்கு வாங்க, நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் கட்டுவாங்க. செகண்ட் ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு அதுக்கான அமௌண்ட் எல்லாமே பே பண்ணுவாங்க. கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இருப்பாங்க. ஆனால் ஒருத்தங்க கூட பே பண்ணியிருக்க மாட்டான். செகண்ட் ஹீரோயினி தான் வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணுவா. சரி மச்சான், நாங்கள் கிளம்புறோம், உனக்காக அங்கே வெயிட் பண்ணுறோம், நீ வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ செகண்ட் ஹீரோயினுமே சொல்லுவாங்க, பாரு, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம், ஒருத்தங்க கூட உனக்கு காசு கொடுக்கவே இல்லை பார்த்தியா? ஆனால் கடைசியில் நீ யாரை நம்பின? என்னை மட்டும்தான். ஆக மொத்தத்தில் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். இவனுக்கு என்ன பிரச்சனை வரட்டும், எப்போதுமே செகண்ட் ஹீரோயினி வந்து ரொம்பவே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாள். ஏன்னா செகண்ட் ஹீரோயினி ஹீரோவை ரொம்பவே லவ் பண்ணுவாள். அப்போ அவனை வந்துட்டு சரி சரி ஓகே ஓகே நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். சரி இப்போ தான் உன் கையில் காசு இல்லைல்ல, இந்த என்னோட கார்டை வச்சுக்கோ, உனக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறப்போ ஹீரோமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றப்போ, அட பிடிப்பா இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவனுமே கொடுப்பா. அப்போ சரி ஓகே, இன்றைக்கி நைட்டு நீ ஃப்ரீனா நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்க போகலாமா அப்படின்றப்போ, போகலாம், ஆனால் இன்றைக்கி நைட் எனக்கு வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே அங்கேருந்து போயிடுவான். செகண்ட் ஹீரோனோட ஃபீலிங்ஸ்க்கு எதுக்குமே பெருசாக அவன் ரெஸ்பான்ஸோ மரியாதையோ கொடுக்கவே மாட்டான். அவன் வாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவான். இவன் எங்கே போவான் அப்படின்னா அந்த கிளப்புக்கு தான் போவான். அங்கே போயிட்டு நிறைய பொண்ணுங்களை வர வச்சு, இவன் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல ஒரு ப்ளே பாய் மாதிரின்னு, ஒரு 4-5 பொண்ணுங்க அங்கே வந்துட்டு இவனை சுற்றி உட்காந்துக்கிட்டு இவன் கூட அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. இவனுமே பயங்கரமாக பேசி சிரிச்சிட்டு இருப்பான். இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே செகண்ட் ஹீரோனோட கார்டை வச்சு தான் பண்ணிட்டு இருப்பான். அதே டைமுக்கு அந்த இடத்துக்கு செகண்ட் ஹீரோயினுமே வருவா. வந்துட்டு அங்கே ஓங்கி அவனுக்கு ஒரு அறையுமே விட்டுட்டு, நீ இவங்களோட கூத்தடிக்கிறதுக்கு நான் உனக்கு காசு கொடுக்கணுமா? என்னோட கார்டை வச்சு நீ இவங்களோட கூத்தடிச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கத்தி விடுவா. இனிமேல் இங்கே பாரு, என்கிட்ட இருந்து உனக்கு காசே கிடைக்காது, உங்கள் அப்பா உன்னை வேலையிலேருந்து தூக்குனது கரெக்டு தான், இனிமேல் நீ என்ன பண்ணுவே பண்ணிக்கோ, இனிமேல் ஹெல்ப்னு சொல்லிட்டு என்கிட்ட வராத, நான் உனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இவனுமே இங்கே நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வருவான். காரில் தான். பார்த்தா திருப்பியும் காரில் பெட்ரோல் இல்லாமல் போயிடும். இவனுமே ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். டாக்ஸி வந்தோடனே டாக்ஸியில் ஏறி அவனோட வீட்டுக்கு தான் வருவான். அப்போ அந்த டாக்ஸிக்காரனுக்கு காசு கொடுக்கறது கூட இவன் கையில் காசு இருக்காது. அப்போ வந்துட்டு அவனுமே என் கையில் காசு இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வீட்டுக்குள்ளே போய் நான் காசு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ரூமில் போய் தேடி தேடி பார்ப்பான். எல்லா இடத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்பான், எல்லா செல்ஃபையும் ஓப்பன் பண்ணி பார்ப்பான். பட் எந்த இடத்துலையுமே காசே இருக்காது. சரி நம்ம தங்கச்சிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் காசு இருந்தால் எனக்கு கொஞ்சம் கடனாக கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பான். அப்போ அந்த பொண்ணுமே, என்னன்னா என்கிட்ட வந்து காசு கேட்டுட்டு இருக்க, என்கிட்ட எப்படி காசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இவனுமே ஆமாம், ஓ நீ வேறு சின்ன பொண்ணு, உன்கிட்ட எங்கே காசு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே போவான். அப்போ இவளுமே ஒரு உண்டியலை தூக்கிட்டு வருவா. இங்கே பாருங்க, என்கிட்டயும் கொஞ்சம் காசு இருக்குது, இது உனக்கு போதுமான்னு தெரில, இருந்தால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டியலை உடச்சி அதுக்குள்ளே இருக்க காசை கொடுப்பா. இவனுமே இந்த காசு எனக்கு போதுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதில் இருக்கிற அந்த சில்லறையெல்லாம் பறக்கிட்டு போய் அந்த டாக்ஸி டிரைவருக்குமே கொடுப்பான். அப்போ அவனுமே, என்னப்பா இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்க பிஸ்னஸ் மேனோட பையன்ற, பார்த்தா வெறும் சில்லறையாக கொடுக்குற அப்படின்றப்ப, உனக்கு தேவை காசு தானே, நான் கொடுத்ததெல்லாம் ஒரிஜினல் காசு தான், வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே அவன் வீட்டுக்குள்ளே வந்துடுவான். அவனுமே அவனோட ரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பான். இப்படியே போனால் நம்ம நிலமை ரொம்பவே மோசமாயிடும், எப்படியாவது காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ரொம்ப யோசித்து கடைசியாக ஒரு முடிவெடுப்பான். நம்ம பேசாமல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா என்ன, கண்டிப்பாக நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும், நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவனுமே முடிவெடுத்து அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவான். விடிஞ்சதுமே மறுநாள் காலைல கிளம்பி ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போவான். அங்கே போயிட்டு ஏதாவது ரெண்ட்டுக்கு கடை கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்ருப்பான். அந்த இடத்துல இருக்கிறவங்களையுமே கூப்பிட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு உரிமையான ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டுட்டு இருப்பான், எனக்கு இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்காக ஒரு கடை எனக்கு ரெண்ட்டுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பான். ஆனால் இவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்தா கொஞ்சம் மோசமாக இருக்கும். மேலே கோட் ஷர்ட்லாம் போட்டு கீழே ஏதோ டவுசரை போட்டு வந்து நின்றுட்டுருப்பான். இதை பார்க்குறப்பமே அவனுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும், இவன் என்ன நம்மகிட்ட எதுவும் காமெடி பண்ணிகிட்ருக்கானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பான். ஆனால் இவன் சொல்லுவாங்க, பாரு நான் உண்மையிலே பெரிய பணக்காரன்,
ஒரு பிஸ்னஸ் மேனோட பையன், நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு இந்த இடத்துல ஏதாவது ரெண்ட்டுக்கு எனக்கு இடம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இவனுமே எங்கப்பா இருப்பா, ரெண்ட்டுக்கு இங்கே இடம் இருக்கும், நீ வாங்குற அளவுக்கு உன் கையில் காசு இருக்கணும், முதல்ல காசை ஏற்பாடு பண்ணிட்டு வந்து இங்கே பேசு அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். இங்கே பாரு, நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், நீ நம்பினாலும் நம்பலாட்டியும் அதுதான் உண்மை, தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அவன் ஐயோ சரியான பைத்தியத்திட்ட காலையிலே வந்து மாட்டிக்கிட்டோம் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுவான். இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுவாங்க. அவங்களுமே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினி கூப்பிட வரேன்னு சொல்லியிருந்தா எங்கே வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பா. இவங்க தான் ஹீரோயினோட அம்மா. அவங்களுமே யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்டுக்கிட்டு இருப்பா. இது எந்த இடம்னு சொல்லுங்களேன், இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வழி சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனால் யாருமே உதவி பண்ணவே மாட்டாங்க. எல்லாருமே அங்கேருந்து நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு. அந்த இடத்துல தான் ஹீரோமே நின்றுட்டு இருப்பான். யார் இந்த லேடி, யாருமே இவங்களுக்கு உதவி பண்ணலேன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுவான். இந்த பக்கம் ஹீரோயினியை தான் காட்டுவாங்க. ஹீரோயினியும் ஒரு தம்பியுமே வேற ஒரு ஸ்டேஷனில் இருப்பாங்க. அங்கே தான் அவங்க அம்மாவை தேடிட்டு இருப்பாங்க. என்னடா எல்லா இடத்துலையுமே தேடிட்டும் அம்மா வரவே இல்லையே அப்படின்றப்போ, ஒருவேளை அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்களோ, நம்ம மாற்றி இங்கே வந்துட்டோம் போலே, அம்மா கையில் வேற ஃபோன் வேற இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றப்போ, சரி நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு இவங்க அம்மா இருக்க ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு ஹீரோயினுக்குமே ஃபோன் வரும். நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்கள் யாரும் என்னை அங்கே போய் தேட வேண்டாம், ஒரு நல்ல மனுஷன் என்னை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம அம்மாவை ஏதோ ஒரு நல்ல மனுஷன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நம்ம போனதுமே அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அக்காவும் தம்பியும் இங்கே வீட்டுக்கிட்ட தான் வருவாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருப்பான். ஹீரோ பார்த்தோன்னே இவங்களுக்கே ஷாக்கிங் ஆகிடும். இவன் ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கான், அதுவும் நம்ம அம்மா கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே கொஞ்சம் ஓரமாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு, தேவையில்லாமல் இதுக்கு மேலே என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காத, உனக்கும் எனக்குமான பிரச்சனை முடிஞ்சு போச்சு, எங்கள் அம்மா மேலே ஏதாவது கையை வச்சு உனக்கு நடக்குது வேறு அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோக்கே தெரியும் இது ஹீரோயினோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இது உன்னோட அம்மாவா, எனக்கு தெரியவே செய்யாதே அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். இவ கொஞ்சம் ரூடாக ஹீரோக்கிட்ட நடந்துகிட்டு இருக்கதை பார்த்து அவங்க அம்மாவுமே, என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் அவங்கக்கிட்ட அவ்வளோ ரூடாக நடந்துக்கிற, அந்த பையன் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தான், எவ்வளோ பேர்கிட்ட உதவி கேட்டேன், யாருமே எனக்கு உதவி பண்ணவே இல்லை, அந்த பையன் தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு உதவி பண்ணி இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தான், அவங்ககிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, தம்பி நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க. அப்போ அவளுமே சொல்லுவா, ஏம்மா அவனுக்கு ரொம்ப வேலை இருக்கவன், ரொம்ப பிஸியாக இருப்பான் அப்படின்றப்போ, இல்லை நான் பிஸியாக இல்லை, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க அம்மாவுமே அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஏதாவது சமைச்சு கொண்டுட்டு வரேன், நீ சாப்பிட்டுட்டு தான் இங்கேருந்து கிளம்பணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே சமைக்க போயிடுவாங்க. இங்கே ஹீரோயினிக்கு அவள் தம்பிக்கும் டென்ஷனாக இருக்கும். இவன் ஏன் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே முறைச்சி ஹீரோவை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக ஹீரோனோட அம்மாவுமே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஹீரோவுமே கூப்பிடுவாங்க. 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவுமே அந்த சாப்பாடை சாப்பிடும்போது அவங்க அம்மாவோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கும். அவனுமே ஆண்டி செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க, எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே சாப்பிட்டுட்டு இருப்பான். இதே எல்லாத்தையுமே ஹீரோனோட தம்பியுமே நக்கல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினுமே சொல்லுவா, என்னாச்சு உன் பேங்க் பேலன்ஸ் எதுவுமே இல்லையா, உன் கையில் காசே இல்லையா, இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவள் தம்பியுமே சொல்லுவான், பெரிய பெரிய பணக்காரங்களாம் எப்படி பணக்காரானுங்க சொல்லு, அடுத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்டா தான் தன்னோட வீட்டில் இருக்க காசு அப்படியே இருக்கும், அதனால தான் ஒவ்வொரு பணக்காரங்களும் அடுத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு தன்னோட வீட்டில் காசை மிச்சப்படுத்தி வச்சு பெரிய பணக்காரங்களாக ஆக முடியுது அப்படின்ற மாதிரி அவள் தம்பியுமே சொல்லுவான். இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும், சாப்பிட்றத அப்படியே நிறுத்திடுவான். இதை பார்க்குறப்ப அவங்க அம்மாவுக்குமே கஷ்டமாக இருக்கும். டே சும்மா இருங்களேன் அப்படின்றப்போ இவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் செஞ்சு கொடுத்த சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்த டேஸ்ட் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். சரிப்பா உங்கள் அம்மா எங்கே போயிட்டாங்க அப்படின்றப்போ, என் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க, அப்போ எங்கள் அம்மாவோட கையில் சாப்பிட்டது தான், அதுக்கடுத்து இப்போ வரைக்குமே இந்த டேஸ்ட் யாருக்கிட்டையுமே இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணுறது அப்படியே எங்கள் அம்மாவோட கையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுகிற மாதிரி நடிப்பான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினிக்கும் அவன் தம்பிக்கும், ஐயோ இவன் வேறு ஆக்டிங்கை போடுறானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மாவே, ஐயோ தம்பி ஃபீல் பண்ணாதடா தம்பி, உனக்கு சாப்பிடணும், எப்போல்லாம் உனக்கு பசிக்குதோ இதை சாப்பிடணும்னு தோணுதோ நீ கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் இங்கே கிளம்பி வந்துடு, நான் உனக்கு சமைச்சு கொடுப்பேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டவொடனே ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். அப்படியே சொல்கிறீங்க, நிஜமாவா ஆண்டி, ஓகே ஆண்டி, இனிமேல் எனக்கு இதெல்லாம் சாப்பிட தோணும் போது நான் கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணே இல்லாமல் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இவங்க ரெண்டும் கலாச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் காதில் வாங்காமல் இவன் வட்டுக்க ஜாலியாக சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் செகண்ட் ஹீரோனோட அப்பாவை தான் காட்டுவாங்க. இவன் வந்து செகண்ட் ஹீரோயினோட உண்மையான அப்பா கிடையாது, ஸ்டெப் ஃபாதர் தான். இவங்க அம்மாவை 2வதாக கல்யாணம் பண்ணியிருப்பான். இவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக தான் லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருப்பான். இதை பார்க்குற அவங்க அம்மாவுமே, எப்போதுமே இவன் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டான், சும்மா கையை வீசிட்டு இவங்க அம்மா பார்த்துட்டு மட்டும் போவான். இந்த வாட்டி லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்தோடனே, என்னாச்சு, ஏன் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்றப்போ,
அப்போ அவனுமே சொல்லுவான், ஆமாம் ஒரு பெரிய பிரச்சனை, இனிமேல் நான் கம்பெனி பக்கம் போகிறதா இல்லை, இனிமேல் உன் கூட நான் இங்கேயே தங்க போகிறேன், அதனால தான் நான் லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். என்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்றப்போ இவனுமே அங்கே கம்பெனியில் நடக்கிற பிரச்சனையை சொல்லுவான். ஆக மொத்தத்தில் கம்பெனியில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, இவன் தான் இந்த லேடிக்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இருப்பான். ஆல்ரெடி உன்னோட 10% ஷேரை எனக்கு தானே கொடுத்த, என்கிட்ட வெறும் 10% ஷேர் மட்டும்தான் இருக்குது, ஆனால் மற்றவங்ககிட்டலாம் நிறையாவே இருக்குது, 40 50ன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் ஷேர் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க மட்டும்தான் எந்த ஒரு டெசிஷன்னாலும் எடுக்க முடியும், என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதே போல் அவங்களுக்கு அதிகமான ஷேர் இருந்தால் மட்டும்தான் சேர்த்துப்பாங்களாம். நான் வெறும் 10% தானே வச்சுருக்கேன், என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு. அதனால் இதுக்கு மேலே நாங்கள் இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது, அவங்களே எதுனாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே அந்த கம்பெனியை விட்டு வந்துட்டேன். இனிமேல் அங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன், நம்ம பொண்ணுக்குமே கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆனதுக்கடுத்து நான் உன் கூட இங்கேயே இப்படியே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே ஒரு பிட்டை தூக்கி போட்டுட்டு இருப்பான். ஆனால் அந்த கம்பெனியில் அப்படி எந்த சூழ்நிலையுமே இருக்காது. ஆனால் இவங்க அம்மா கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்குற அவங்களுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு தலைமுடியை பிடிச்சிட்டு பிச்சிட்டு இருப்பாங்க. இவனுமே ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு அதை நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ டென்ஷன் ஆகாத, நீ டென்ஷன் ஆனா அப்படின்னா உன் உடம்புக்கு தான் ஏதாவது பிரச்சனையாகும், தயவுசெய்து டென்ஷன் ஆகாத அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாக்கிட்ட கொஞ்சம் போலியாக நடிச்சிட்டு இருப்பான். இங்கே பாருங்கள், உங்ககிட்ட 10% இருக்கப்போ தானே இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, என்னோட மொத்த ஷேரையுமே நான் உங்களுக்கு எழுதி வச்சிடுறேன், அப்படி எழுதி வச்சோம்னா உங்களுக்கு 40க்கு மேலே % வந்துடும்ல, இதுக்கடுத்து அவங்களால உங்களை எதுவுமே பண்ண முடியாதுல்ல, உங்களுக்கும் அதில் ஃபுல் ரைட்ஸ் இருக்குல்ல, இந்த கம்பெனி வளர்கிறதுக்கு நானும் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், அப்படின்றப்போ நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வரதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் இருக்கிறேன், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஓடி இருக்கோம், அப்படின்றப்போ இந்த டைமில் நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வரது கரெக்டாக இருக்காது, என்னோட எல்லா ஷேரையுமே நான் உங்களுக்கு எழுதி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். இவன் சும்மா போலியா அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம், அது உன்கிட்டே இருக்கட்டும், பரவாயில்ல, நான் உன் கூட இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பிட்டை போட்டுட்டு இருப்பான். அவங்க அம்மா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இல்லை நீங்கள் அந்த கம்பெனியை விட்டுறக்கூடாது, நான் என்னோட ஷேர் எல்லாமே உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். இவனுமே சரி ஓகே நீ சொல்கிறதுக்காக நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். சரி ஓகே நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே லக்கேஜை ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளேருந்து ஒரு ஃபைல் வெளியே விழும். அதை பார்த்துட்டு இவனுமே இது அக்ரிமெண்ட் பேப்பர் மாதிரியே இருக்கே அப்படின்றப்போ, ஆமாம் ஆல்ரெடி நான் முதல்ல 2-3 காப்பி எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி இவனுமே போய் சொல்லிட்டு இருப்பான். ஆல்ரெடி பிளான் போட்டு தான் இங்கே வந்திருப்பான், அவகிட்ட எப்படியாவது சைன் வாங்கணும், அவளோட ஷேர் எல்லாமே இவனுக்கு வேணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி தான் இங்கே வந்திருப்பான். இவகிட்டையுமே போய் சொன்னானே இவ வந்து கொஞ்சம் மென்டலாக கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால எதையுமே புரிஞ்சுக்காம பெண்ணை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்லேயுமே சைன் போட்டுருவா. சைன் போட்டு இவளோட மொத்த ஷேருமே இவனுக்கு போகிற மாதிரி அதில் சைன் பண்ணி கொடுத்துருவா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இவனுமே வந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் காப்பியும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அங்கே கட் பண்ண அங்கே ஹீரோனோட அம்மாவை தான் காட்டுவாங்க. ஹீரோனோட அம்மாவுமே அவங்க பேக்கை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களோட ஹஸ்பண்ட். பார்த்தா இது யார் அப்படின்னா செகண்ட் ஹீரோனோட அப்பா தான். கடைசியில் இந்த வில்லன் தான் இவங்களோட உண்மையான ஹஸ்பண்டு. அப்போ ஹீரோனோட அப்பா இந்த வில்லன் தான். இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க அம்மாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே, இந்த 2 பசங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவங்க அப்பா ஓடி போயிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோனோட தம்பியுமே வருவான். அம்மா ஃபீல் பண்ணாத, அப்பா எப்படியாவது வந்துடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவுமே எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் அவங்க அப்பா திரும்பி வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவங்க அம்மாவுமே இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுமே செகண்ட் ஹீரோவை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அப்போ தான் அவங்க அம்மாக்கிட்டமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அம்மா இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவுமே சரி நான் அவனுக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்ண போயிடுவாங்க. அப்போ செகண்ட் ஹீரோவுமே ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருப்பான். அவங்க அம்மா ரொம்ப நாள் இங்கே ஸ்டே பண்ணுவாங்களா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, ஆமாம் கொஞ்ச நாளைக்கு எங்கள் அம்மா இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இதை கேட்டுட்டு இவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல வேளை உங்கள் அம்மா இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க, அதனால் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசி முடிச்சிடலாம் ஓகேவா. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என் அப்பா கிட்ட உங்கள் அம்மா வந்துட்டு ஸ்கூல் டீச்சர்னு வேறு பொய் சொல்லி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். என்ன சொல்கிற அப்படின்றப்போ, ஆமாம் அதை எப்படியாவது நம்ம கல்யாணத்து வரைக்கும் மறைச்சிடலாம், உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து டீச்சர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி எங்கள் அப்பாக்கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்த கல்யாணம் முடிய தண்டி மட்டும் பார்த்துக்கிடுவோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கடுத்து எங்கள் அப்பாக்கிட்ட போய் நானே உண்மையை சொல்லிடுறேன், எப்பா நான் தான் இந்த மாதிரி பொய் சொன்னேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். இவன் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே இது பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.